2 வலை காலி பண்ணிருச்சு. பெரிய மீன் 1000 கிலோ இருக்கும். இந்த காவல்துறைகள் எங்களை பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அந்த மீனை பிடிக்கலை. அதனால் இந்த மீனை உசுரோட நாங்கள் கடலை விட்டுறோம் பாருங்கள். பெரிய மீன் எங்கூட்டு வலை 2 வலை போனால் தான் மிச்சம். இந்த காவல்துறைகள் எங்களை பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் இந்த மீனை பிடிக்கலை. அதனால் இந்த மீனை உசுரோட நாங்கள் கடலை விட்டுறோம் பாருங்கள். பெரிய மீன் ராமநாதபுரம் மாவட்டத்துல மீனவர்களுடைய வலையில அரிய வகை உயிரினம் சிக்கியிருக்கு. டன் கணக்குல எடை கொண்ட பிரம்மாண்ட உயிரினத்தை பார்த்து மீனவர்கள் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. பிடிபட்ட அந்த அதிசய உயிரினத்தை மறுபடியும் கடல்லையே விட்டுருக்காங்க. எதுக்காக மீனவர்கள் இப்படி செஞ்சாங்க, அவங்களுடைய வலையில சிக்கினது என்ன, அதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த காவல்துறைகள் எங்களை பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் இந்த மீனை பிடிக்கலை. அதனால் இந்த மீனை உசுரோட நாங்கள் கடலை விட்டுறோம் பாருங்கள். கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய வலையில அப்பப்போ வித்தியாசமான அரிய வகை உயிரினங்கள் சிக்கிறது வழக்கமாயிருக்கு. அந்த வகையில தான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவுக்குட்பட்ட தொண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்புத்தாளை பகுதியில மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிருந்திருக்காங்க. மீனவர்கள் முருகானந்தம், பூமணி, கரண் உள்ளிட்டோர் இங்க மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. இவங்களுடைய வலையில அரிய வகை உயிரினம் ஒண்ணு சிக்கியிருந்திருக்கு. டன் கணக்குல பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இப்படி ஒரு மீன் இவங்களுடைய வலையில சிக்கியிருந்திருக்கு. பிடிபட்ட இந்த பிரம்மாண்ட ராட்சச மீனை மறுபடியும் மீனவர்கள் கடல்லையே விட்டுருக்காங்க. இந்த மீனை பிடிக்கிறதுக்கு அரசாங்கத்திலிருந்து தடை இருக்கிறதுனால பிடிபட்ட அந்த மீனை மீனவர்கள் விடுவிச்சிருக்காங்க. கடலோர காவல் படையினருக்கும் இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. மீனவர்களுடைய இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமாய் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம். நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும், பாய்ஸ்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு சீனே வந்து சொல்லணுமா, அவரோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. சங்கர் சார் பற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய டேக் எடுப்பார். அதுவும் ஒரு டைமுக்கு 3 கிஸ்ஸஸ் அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கு மேலே இருக்கும். அப்போது எத்தனை கிஸ்ஸஸ் பாருங்கள். எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது.